ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 412 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா நெஜிஸ் ஜட்மெண்ட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாட்சுரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நான் இதை கூட தரக்கு தயாருன்பா. எஸ்க்ரால் இருக்கும் நெஜி ஷாக்காவா. நெஜி இப்போதைக்கு இதை பத்தியில கவலைப்படாத, வழியை மட்டும் காட்டுன்பா. மாட்சுரி சரின்பா. மாட்சுரி கை காட்டவும் நெஜி அவனோட பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்ப்பான். காரா அண்ட் ஃபூ ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துருவான். கண்டுபிடிச்சிட்டன்பா. என்ன பிளான் நெஜின்னு கேட்பான். நெஜி நம்ம அவங்களை புறக்கணிக்க முடியாதுன்பா. டென்ட் நானாது சுனியன் எக்ஸாம் தவறி விடுறத குறிக்குமேன்பா. மாட்சுரி மன்னிப்பு கேட்பா. நெஜி அது ஒன்றும் ஓன் தப்பில்ல, இது நானா இன்வால்வ் ஆனதுன்பா. மாட்சுரி சரிங்கவோ. நெஜி நீ சொன்னது சரிதான் டென்டன். இந்த ஒரு முடிவு சுனியன் எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆக மாட்டோங்கிறக்கான தந்தான். ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன் நருட்டோவா இருந்தா இதை தான் செய்வான், தயங்க கூட மாட்டான்பா. டென்டன் உண்மைதான்பா. அதேதான், நருட்டோ மட்டும் இருந்தா சுனியன் எக்ஸாம்ல பாஸ் ஆகணுங்கிறக்காக ஒருத்தருக்கு தேவைன்னு இருக்கப்போ உதவாம போயிட்டோம்னா திட்டுவான்பா. நெஜி நருட்டோவும் சரி காராவும் சரி ரெண்டு பேருமே விதிகளை சேலஞ்ச் பண்ணவங்க, பல கடினங்களை கடந்து வந்தவங்க. திரும்பி நின்று அதை இன்னொருத்தங்க பிரச்சனை சொல்ல மாட்டாங்கன்பா. மாட்சுரி சிரிப்பா. காரா அண்ட் ஃபூவை காட்டுவாங்க. காரா செம்ம கடுப்புல இருப்பான். உன்னை வராதுன்னு சொன்னலன்பா. ஃபூ எப்படி இப்படி பேசுற, இப்ப மட்டும் உன் ஃப்ரெண்ட் உன் கூட இருந்தா அவன் சக்திக்கு முடிஞ்ச உதவினாவது உனக்கு செஞ்சிருப்பான்லன்பா. காரா நண்பனான்ட்டு நருட்டோ திங்க் பண்ணுவான். அதை செய்வான், ஏன்னா ஒரு முட்டாள்பா. போயிச்சு டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டு டெயில் பீஸ்டையுமே வேகமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பான். காரா, ஃபூ, ஷுகாக்கு, கோமே 4 பேருமே வழியில துடிப்பாங்க. காரா ஒரு கட்டத்துக்கு மேல மண்டிட்டுருவான். ஃபூ நெஞ்சா ஆர்ட் குக்குன் பண்ணுவா. இந்த ஒரு ஜுட்ஸு கோமே ஹெல்ப்பால நடக்காது. குக்குனை கிரியேட் பண்ற யூசர் வெளியேந்து நடக்கிற சக்ரா அப்சர்ப்ஷனை கட்டுப்படுத்துவாங்க. கூடவே அடிஷனல் டிஃபென்ஸும் கொடுக்கும். இந்த குக்குன் அதிக டியூரபிள் உள்ளது. சக்ரா பிளேடால மட்டும் தான் கட் பண்ண முடியும். கூடவே பியாக்குகானால பார்த்து வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அடிச்சாலும் பிரேக் ஆயிரும். போயிச்சு குக்குன் ஃபார்ம் ஆகும். இது என்னடான்னு பார்ப்பான். காரா என்னன்னு கேட்பான். ஃபூ இது எங்கிட்ட இருக்க ஒரு பவர், ஆனா சக்ரா செயினை உடைக்கிறதுக்கு இது மட்டுமே பத்தாது, இது நமக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கும்பா. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ப்ராசஸ் ரொம்ப வேகமா அந்த இடத்துல அப்படியே ஸ்லோவாயிரும். போயிச்சு மனசுக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற பவர் ஊறுது. அந்த குக்குனுக்கு என்ன சக்ரா அப்சர்ப்ஷனை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கான்னு தனக்கு தானே கேட்டுக்குவான். உள்ள இருக்க காரா என்ன செஞ்சேன்னு கேட்பான். பூ சக்ரா த்ரெட்டால குக்குன் உருவாக்குன என்னோட குக்குன் சூப்பர் ஃபைன் சக்ரா த்ரெட்ஸை காம்ப்ளிகேட்டா சிக்க வச்சது. அப்புறம் நான் நினைச்ச மாதிரியே அப்சார்ப்ஷனை பலவீனமாக்கி இருக்குன்பா. காரா அது ஸ்டாப் ஆகல. உரியப்படுற ரேட் ஆஃப் சக்ரா மட்டும் டெஃபினட்டா ஸ்லோவா இருக்கு, வடி குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இறுதியில நம்மளோட டெய்லி பீஸ்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்படும், அப்புறம் செத்துருவோன்பா. ஃபூ நெகட்டிவ் தாட்ஸ் நல்லதுக்கு இல்ல, கண்டிப்பா நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்கன்பா. காரா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எப்படி பாசிட்டிவா இருக்குன்னு கேட்பான். ஃபூ நான் பிறந்ததே ஸ்பெஷல்னு ஒரு தடவை ஒருத்தர் என்ன புகழ்ந்திருக்காருன்பா. காரா நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்பா. ஃபூ அப்படிலாம் பேசாதேன்ட்டு யாருக்காவது நான் கூப்பிடுறது கேக்குதான்னு கத்துவா. குக்குனை தாண்டி உன் வாய்ஸ் கேட்காதுன்னு காரா என்னோட ப்ரூட் ஸ்ட்ரென்த்தால இதை இழுத்துறேன்ட்டு ஃபூ செயினை பிடிச்சி புல் பண்ணுவா. செயின் சுத்தி அப்படியே கீழே விழுந்துருவா. நம்மளை காப்பாத்த வர வரைக்கும் வெயிட் பண்ணி வேணும்பா. காரா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் சரி சாண்ட்ல இருந்து எவனும் வந்து காப்பாத்த மாட்டான்பா. இன்னும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அன்பா. ஃபூ இப்ப நம்மளை தாக்குற எதிரி சாண்ட சேர்ந்தவன் சொன்னா உன்னால இதே ஹோப்ல பேச முடியுமான்னு கேட்பான். ஃபூ என்ன நிஜமாவான்னு கேட்பா. போயிச்சு மனசுக்குள்ள வேஸ்ட் தான், என்னதான் ட்ரை பண்ணாலும் எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிப்பீங்கன்னு திங்க் பண்ணிட்டு பீவாவை பயங்கரமா வாசிப்பான். காரா கடந்த காலத்துல நம்ம மற்றவங்களோட பழகுற ஒரே வழி வெறுப்பு அப்புறம் கொல்ற ஆசையிலன்பா. ஃபூவை சுத்தி செயினுக்கு முன்னாடி அதை எடுக்க ட்ரை பண்ணுவா. காரா இப்ப நான் ஆசைக்காக சிலர் நான் பயத்தால ஆளுவன் நம்புறாங்க, அப்புறம் என்ன அழிக்க ட்ரை பண்றாங்க, அதனால இது உதவாது. எனக்கு இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னோட கடந்த காலம். எனக்குன்னு ஏதாவது வருத்தம் இருக்குன்னா நான் எவ்வளவு மாறணும்னு ட்ரை பண்ணிருக்கேன்னு மக்கள் புரிஞ்சிருக்கணும்னு நான் விரும்புறேன்பா. ஃபூ செயின்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு விச் மீன்ஸ் கையோட சேர்த்து சுத்தி இருக்கும்ல அந்த இதை மட்டும் ரிலீஸ் பண்ணிருப்பா. செயின் உடம்புக்குள்ளதான் இருக்கும். ஃபூ அந்த ஃப்ரெண்ட் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான்ல, உன்னால வலி வேதனை சந்தோஷத்தை புரிஞ்சு மற்றவங்களோட பகிர்ந்துக்க முடியும்னு சொல்லி கேட்பா. காரா நருட்டோவை யோசிச்சு பார்த்துட்டு ஆமா சொன்னா, ஆனா ஜின்சுரிக்கு அது கஷ்டம்பா. ஃபூ அதெல்லாம் உண்மையே இல்ல, இது ஒர்க் அவுட் ஆகும்னு உறுதியா இருக்கேன். ஜின்சுரிக்கியாலையும் 100 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திக்க முடியும், எனக்கு தெரியும். எங்களோட வில்லேஜ் சீஃப் சொல்லிருக்காருன்பா. ஒரே மாதிரி தாண்டா இருக்காங்கன்னு திங்க் பண்ணுவாங்க. காரா ஹிடன் சண்ட்ல நடக்கிற பதட்டத்திலேயே ஜட்ஜ் பண்ணலாம். காராவை அவங்க ப்ரொடெக்ஷன்ல அவங்க வச்சுக்கலீங்க அசீம் பண்ணிக்கலாம் பாரு. கொரோனாய் பயந்தபடியே நடந்துச்சுன்பாங்க. ஆட்சி கவிழ்ப்பு செய்யறதுக்கு திட்டத்தீட்டுறவங்கள அவனை ஒரு பொறியா மாத்தி இழுக்க பாக்குறான்னு ஆசுமா சொல்லுவாரு. காய் ஒர்ஸ்ட் கேஸ்ல நாத்திக்கு கொலை செய்ய கூட பட்டிருக்கலாம் பாரு. கொரோனாய் லீஃபுக்கு காராவோட அதிக உறவு இருக்கு. இப்படி மட்டும் ஏதாவது ஆச்சு லீஃப் அண்ட் சாண்டுக்குமான அலையன்ஸ்ங்கிறதுல பெரிய அடி உலகுன்பாங்க. அவனுக்கு எதுவும் ஆக நம்ம விடக்கூடாதுன்னு பாரு ஆசுமா. கொரோனாய் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னால யாரு இருக்கான்னு தெரிய வரைக்கும் சாண்ட் கிட்ட அசிஸ்டன்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ண முடியாதுன்பாங்க. அப்படின்னா நம்மள ஏதாவது பண்ணியானு பாரு ஆசுமா. காய் சொன்னபடியே அவன் எங்க போனாலும் தெரியாது, எதிரி யாருங்கிற க்ளூவும் இல்லைன்னு பாரு. மிக்கோஷியன் யுகட்டா வரதை பார்த்துட்டு கொரோனா யாருன்னு ஆசுமா சாண்ட் கெடின்னு பாரு. டீம் கை பக்கத்தால் இருக்கவும் மாட்சுரியன் சவுண்ட் கேக்குதான்னு கேட்பா. முன்னால நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருவாங்க. லீ இதை பார்த்துட்டு என்னடா அதுன்னு கேட்பான். டென்டன் பார்க்க பெரிய குக்குன் மாதிரி தெரியுதுன்பா. எவன்டா அவன் லூட்ட வச்சுட்டு இருக்கவன் கேட்பான். லீ கேகனன் யோரோ வரவும் நீங்க இந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தானு கேட்பான். கேகன் ஆமா. ஃபூவை தேடி வந்த ஓடி வந்துட்டான்பா. டென்டன் ஓடி வந்துட்டாலான்ட்டு நெஜியை பார்க்கவும் நெஜி பியாக்குகான் யூஸ் பண்ணுவான். ஃபூவன் காராவை பார்த்துட்டு சக்ரா பாயிண்ட்ஸை பார்ப்பான்.
கேட்பான் குத்தி இருக்க செயின் எங்க போகுதுன்னு. காரா அண்ட் ஃபூ உடம்புல இருந்து சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா சொல்லுவான். டென்டன் என்ன சொல்ற நெஜின்னு கேட்பா. குக்குன்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பான் லீ. கேகன் அண்ட் யோரோ ஷாக்ல இருப்பாங்க. உள்ள 2 ஜின்சுரிக்கு இருக்கதா சொல்லுவான் நெஜி. மாட்சுரி ஒன்னு லார்ட் காரா, இன்னொன்னு யாருன்னு கேட்பா. நெஜி திரும்பி பார்த்துட்டு ஹிடன் வாட்டர் ஃபால சேர்ந்தவளா இருக்கணும், உங்க டீம்மேட்டா இருப்பான் நம்பரன்பா. கேகன் அண்ட் யோரோ சண்டை போட தயாராவாங்க. நெஜி இப்ப இது நடந்த பரவாயில்லையா, இதே ரேட்ல போச்சுன்னா 2 பேர் செத்துருவாங்கன்பா. ஷாக் ஆவாங்க. நெஜி முன்னால வந்துட்டு அந்த லூட் வாசிக்கிற பிரீஸ்டோட சீலிங் ஜுட்ஸு அதாவது இருக்கணும், அவன் டெய்ல் பீஸ்ட் சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா பீஸ்ட் ஏன்பா. இதை கேட்ட மாட்சுரி ஷாக் ஆயிட்டு டெய்ல் பீஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்ட லார்ட் காரா செத்துருவாரேன்பா, தயவு செஞ்சு உதவுங்கன்பா. இப்ப உங்க நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்பா நெஜி. டென்டன் உங்க டீம்மேட்டை கைவிட போறீங்களான்னு கேட்பா. போர் நிறுத்தம் செஞ்சுட்டு சேர்ந்தே சண்டை போடலான்பா லீ. நெஜி சீக்கிரம் செயல்பட்டு அவங்களை காப்பாத்தலான்பா. கேகன் அண்ட் யோரோ சரண்டர் ஆயிட்டு ஃபூவை காப்பாத்துங்க தயவு செஞ்சுன்பாங்க. நெஜி உறுதியான்ட்டு பியாக்குகன் யூஸ் பண்ணி பார்ப்பான். புரிஞ்சுதுன்பா. நெஜி நான் கேதர் பண்ண வரைக்கும் பிரீஸ்டோட பேக் தான் பாதிக்கப்படக்கூடியது, அதனால பின்னால இருந்து ஸ்ட்ரைட் அட்டாக் வைக்கலாம், இதான் பிளான். 2 டீமா பிரிய போறோம், ஒன்னு அட்டாக் டீம், இன்னொன்னு ரெஸ்கியூ டீம். அட்டாக் டீம் பதுங்கி பக்கத்துல போய் பின்னால இருந்து தாக்கி டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்புறம் ரெஸ்கியூ டீம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் ஃப்ரீ பண்ணும். லீ மாட்சுரி உங்க 2 பேர்த்தோட சேர்த்து லூட் வாசிக்கிற பிரீஸ்ட தாக்க போறீங்கன்பா. கேகன் அண்ட் யோரோ சரிங்கவோ. லீ சரின்ட்டு அவங்கள பொளக்கலான்பா. மாட்சுரி ரெஸ்கியூ டீமுக்கு வந்துட்டான்பா. நெஜி இல்ல எனக்கு அதுக்கு டென்டன் தான் தேவை, நீங்க 2 பேர் போலான்பா. டென்டன் சரின்பா. நெஜி ஸ்கேட்டர் சொல்லவும் ஸ்கேட்டர் ஆவாங்க. யோரோ ஷூரிகன் ஷேடோ ஜுட்ஸ் பண்ணுவான். கேகன் வாட்டர் ஸ்டைல் வாட்டர் ஷூரிகன் பண்ணுவான். மாட்சுரி டெட்லி ஷெல் மீட்டராய்ட் பண்ணுவா. லீ லீஃப் ஹரிகேன் பண்ணுவான். இந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க ஹோய்ச்சி தர்மா பேரியர் செலஸ்டியல் பில்லர்ஸ் பண்ணுவான். யோரோ என்னதுங்கவும். கேகன் ஏதோ டிஃபென்சிவ் ஜுட்ஸ்ன்பா. லீ அப்படி மட்டும் எனக்கு தோணல, நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்பா. ஏகப்பட்ட குனைஸ் தாக்கும். கேகன் அண்ட் யோரோ ஓடிடுவாங்க. மாட்சுரி அவளோட ஜோயா வச்சு தடுப்பா, லீயையும் காப்பாத்துவா. நெஜி பியாக்குகானால செயினை நல்லா பார்த்துட்டு டென்டன் கிட்ட சக்ரா ஸ்வாட் கேட்பான். சரின்ட்டு எடுத்து கொடுப்பா. நெஜி குக்குன்ல இருக்க வீக் ஸ்பாட்டை தேடணும்னு எய்ம் பண்ணணும்னு திங்க் பண்ணுவான். இதோ அந்த இடம்ட்டு குத்துவான். காரா அண்ட் ஃபூ ஷாக் ஆவாங்க. நெஜி குக்குனை கிழிச்சுள்ள போவான். கேகன் செம்ம கடுப்புல இருப்பான், பக்கத்தான கூட போக முடியும்ட்டு. அசைக்க முடியாத பேரியரா இருக்குன்பா யோரோ. மாட்சுரி இப்படியே போச்சுன்னா லார்ட் காசேகாகிக்கு உதவ முடியாதவங்களா போயிருவன்பா. லீ இல்ல இதுவே போதும்பா. மாட்சுரி ஷாக் ஆவா. லீ அவனோட கவனத்தில் இருக்கிறதே போதுமானதுதான், நெஜியோட வேலையை ஈஸியாக்கு. அப்புறம் அதை செய்யதான் இங்க இருக்குன்பா. டென்டன் வெளியே இருந்துட்டு நீ ஓகேவா நெஜின்னு கேட்பா. நெஜி 2 பேரும் ஓகேவான்னு கேட்பான். ஃபூ எக்ஸைட்மெண்டோட எந்திரிச்சிட்டு பாத்தே நம்மளை காப்பாத்த ஒருத்தர் வந்துட்டாங்கன்பா, இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்தனேன்பாங்காரா. நெஜி சபார்டினேட்ஸ் மேல கோவப்படாம முதல்ல ஒன்ன பாரு, உன்னை பத்தி கவலைப்பட்டு அவங்க கஷ்டப்படுறாங்கன்பா. பியாக்குகானால பார்த்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் இந்த செயின் உங்களோட சக்கரா பாயிண்ட்ஸ்ல ஊடுருவி போகுது. அப்புறம் அதுவே உங்களோட சக்கரா நெட்வொர்க்ல டைரக்ட் டேமேஜ் பண்ணுது. சக்கரா பாயிண்ட்ஸால ஃப்ளோ ஆஃப் சக்கராவை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் அதுவே உங்களோட டெய்ல் பீஸ்ட் சக்கராவை நீக்குதுன்பா. காரா அதேதான். இறுதியில போதுமான அளவு டெய்ல் பீஸ்ட் சக்கரா பலவீனமானதும் அவன் பீஸ்டே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான்பா. உதவ முடியுமான்னு கேட்பா ஃபூ. நெஜி டெய்ல் பீஸ்ட் நம்ம சக்கரா தான். டெய்ல் பீஸ்ட் சக்கராவை பயன்படுத்துற சக்கரா பாயிண்ட்டை நம்ம பிளக் பண்ணா நம்மளால ஃப்ளோ ஸ்டாப் பண்ண முடியும்பா. காரா பாசிபிளான்பா. நெஜி இது ட்ரிக்கியா தான் இருக்கும், ஆனா ட்ரை பண்றதுலே ஒர்த் இருக்குன்பா. காரா செய்யுங்கவும். நெஜி ஜென்டில் ஃபிஸ்ட் சக்கரா பாயிண்ட் நீடில் பண்ணுவான். ஷாக் அடிச்ச மாதிரி ஆகும். காரா என்னாச்சுன்னு கேட்பான். நெஜி டெய்ல் பீஸ்ட் சக்கரா ரொம்ப பவர்ஃபுல், அதை நான் ரெஃபல் பண்ணிடுச்சு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கல. அந்த டைம்ல நருட்டோக்குள்ள இருந்து 9 டெய்ல் சக்கராவோட ஃபோர்ஸே வேற லெவல்ல இருந்துச்சு, அன்பிலீவபிளா. அதனால எனக்கு தெரிஞ்சு காரா அண்ட் ஃபூவோட டெய்ல் பீஸ்ட் சக்கரா நருட்டோ அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஃபூ கிவ் அப் பண்ணிராத, உன்ன நம்பிதான் இருக்கும்பா. நெஜி எனக்கு தெரியும் ஃபூ, திரும்ப ட்ரை பண்றேன்பா. நெஜி வச்ச அட்டாக்ல சக்கரா ஃப்ளோ ஸ்டாப் ஆயிரும். அவ்வளவுதான், ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சுன்பா. நெஜி அடுத்து ஃபூவோட சக்கரா பாயிண்டையும் ஸ்டாப் பண்ணிடுவான். ஹோய்ச்சி சக்கராவோட ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு, எப்படி ஏன் டெய்ல் பீஸ்ட் சக்கரா ஃப்ளோ ஆகலைன்னு திங்க் பண்ணுவான். இதை பார்த்த மாட்சுரி லூட் வாசிக்கிற பிரீஸ்ட் கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிறான்பா. அதே தான் அப்படின்னா ஏதோ நடந்திருக்கணும்பா. லீ கேகன் ஆக்சுவலா அந்த பியாக்குகன் யூசர் ஸ்டாப் பண்ணிட்டானான்னு கேட்பான். யோரோ டெஃபினட்டா எதிரி கலங்கிருக்கான்னு தெரியுதுன்பா. காரா அண்ட் ஃபூ உடம்புல இருந்து செயின் வெளியே வந்து பிரீஸ்ட் கிட்டே போகும். அடுத்து என்ன நடக்கும்னு கேட்பா மாட்சுரி. கேகன் அது சுயமா செயல்படுற மாதிரி தெரியுதுன்பா. கிரீப்பியா இருக்குன்பா யோரோ. லீ கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். செயின் அட்டாக் பண்ண வரவும் டாச் பண்ணுவான். ஹோய்ச்சி மனசுக்குள்ள நானா ஏதாவது செய்யற வரைக்கும் அந்த செயின் டெய்ல் பீஸ்ட் சக்கராவை தொடர்ந்து தேடுங்க, என் உடம்புக்குள்ள ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க சக்கராவை தேடி வருங்க, அந்த டெய்ல் பீஸ்ட் சக்கராவை உரிய வருங்க, என்ன அழிக்கிற வரைக்கும் திங்க் பண்ணுவான். ஹோய்ச்சியை சுத்து போட்டு ஈவன் அவன் போட்டிருந்த பேரியரே உடைச்சிருங்க. லீ பேரியர் உடஞ்சிச்சுன்னு கத்துவான். ஹோய்ச்சிக்கு அள்ளு விடும். ஸ்பெல்ஸ் அவனே பிடிச்சிரும். அப்படியே மேலந்து விழுந்துருவான். காரா நெஜி கிட்ட ஃபேவர் கேட்டுக்கலாமா, அவனை கொல்லாம இருக்கன்பா. எனக்கு புரிஞ்சுதுன்னு போவான் நெஜி. 4 பேர் ஹோய்ச்சியை பார்த்துட்டு இருக்கப்ப நெஜி பியாக்குகானால அவனை பார்த்துட்டு இதுக்கு முன்னால அந்த சேம் தியரி தான், சக்கரா பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, எங்கேயுமே நிறைய சக்கரா பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் பின்னால போய்க்கிறீங்களான்பா. ஜென்டில் ஃபிஸ்டால அடைச்ச சக்கரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவான். இன்னமும் நம்மளால அவனை காப்பாற்ற முடியும். மெடிக்கல் டீம் கிட்ட கூட்டிட்டு போன்பா. மாட்சுரி சரி புரிஞ்சதுன்பா. நெஜி காரா கிட்ட வரவும் காரா நெஜிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நீ என்ன காப்பாத்த வருவேன்ல நினைச்சு பாக்கலேன்பா. நெஜி ஸ்ரீபா. லீ நீங்க 2 பேரும் ஓகேவான்னு கேட்பான். நல்லா இருக்கன்பா ஃபூ. மாட்சுரி ஓடி வந்துட்டு லார்ட் காரா நீங்க சேஃபா இருக்கல சந்தோஷம்பா. நெஜி மாட்சுரி மற்றவங்களும் நல்ல வேலை பார்த்திருக்காங்கன்பா. காரா ஆமான்பா. காய் கொரோனா ஆஸ்மா இருப்பாங்க, கொரோனா எங்க இருக்காங்கன்பாங்க. ஆஸ்மா ஆஃப்டர் நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படாது போல என்பாரு. காய் அதே தான், எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்பா. ஃபூ நெஜியோட கையை பிடிச்சிட்டு நான் ஹிடன் வாட்டர் ஃபால சேர்ந்த ஃபூ, நான் 100 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க ட்ரை பண்றேன், அதனால தயவு செஞ்சு ஃப்ரெண்டா இருக்கியா, உன்னால நோ சொல்ல முடியாது புரிஞ்சுதான்பா. நெஜி சரி புரிஞ்சது, என் கையை விட நான் போகணும்பா. லீ அண்ட் டென்டன் சிரிப்பாங்க. லீ இது நல்ல நியூஸ் தான், நீ லக்கிடா நெஜின்பா. ஃபூ நான் 100 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க போறான்ட்டு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹோப்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு த ஃபியூச்சர்ங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நாருட்டோ.